திருவள்ளூர் மாவட்டம் திருமுல்லைவாயில் அடுத்த பெரியார் நகர் பகுதியில் கஞ்சா போதையில் பொதுமக்களின் வாகனங்களை சரமாரியாக அடித்து உடைத்த இளைஞர்களின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. முதலில் அந்த காட்சிகளை பார்க்கலாம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் எட்வர்ட். அவரிடம் பேசலாம். வணக்கம் எட்வர்ட், இந்த சிசிடிவி காட்சிகள் தொடர்பான விவரங்கள். வணக்கம். சென்னை அடுத்த திருமுல்லைவாயில் பெரியார் நகர் பாரதி தெருவில் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இவர்கள் பயன்படுத்தும் இருசக்கர கார், ஆட்டோ, வேன் போன்றவற்றை தங்களது வீட்டின் வாசல் அருகில் சாலை ஓரத்தில் நிறுத்துவது வழக்கமாக கொண்டிருந்தனர். இந்த நிலையில் நேற்று இரவு வழக்கம் போல பணிகள் முடித்து வீட்டு வாசலில் வாகனங்கள் நிறுத்தி தங்கள் வீடுகளில் உறங்க சென்றுள்ளனர். நள்ளிரவில் பயங்கர சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் எழுந்து வந்து பார்த்தபோது சிலர் வாகனங்களின் கண்ணாடிகளை பட்டா கத்தியால் வெட்டி அதை சேதப்படுத்தும் காட்சிகளை கண்டுள்ளனர். இதனால் பொதுமக்கள் அதிர்ந்து போயுள்ளனர். உடனடியாக அருகில் வந்தவர்கள் அவர்களை மடக்கி பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர். இந்த நிலையில் அந்த பகுதியில் சுமார் 50க்கும் மேற்பட்ட கார், ஆட்டோ, இருசக்கர வாகனம், வேன், லோடு வாகனங்களின் கண்ணாடிகளை பட்டா கத்தியால் கஞ்சா போதை வாலிபர்கள் வெட்டியுள்ளனர். இதனால் அப்பகுதி மக்கள் பெரும் அச்சமடைந்துள்ளனர். இந்த காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளது. 3 கஞ்சா இளைஞர்கள் சர்வசாதாரணமாக 2 பட்டா கத்திகளை வைத்துக் கொண்டு குடியிருப்பு பகுதிக்குள் சுற்றி திரிந்து கண்ணில் படும் வாகனங்கள் எல்லாம் அடித்து நொறுக்கி சேதப்படுத்தி பொதுமக்களையும் அச்சப்படுத்தியுள்ளனர். இது தொடர்பாக ஐயப்பாக்கம் போலீசார் தற்போது அவர்களை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இது அசாதாரண சூழல் காரணமாக கஞ்சா போதை வாலிபர்கள் அட்டுழியம் அதிகரித்து வருவதால் அப்பகுதி மக்கள் பெரும் அச்சம் அடைந்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி எட்வர்ட்.